ஜெபத்தை கேட்கிற, இருதயத்தை திருப்புகிற கர்த்தரே தேவன் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 37வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். கவனிங்க, இது ஒரு ஜெபம். ஒரு சூழ்நிலை இப்படியாய் காணப்படுது. தேசம் ஆண்டவரை அறியாதபடி அந்நிய தெய்வங்களை தங்களுடைய தெய்வங்களாக வைத்துக் கொண்டிருக்கிற அந்த நாட்களில் ஒரு தீர்க்கதரிசி எழும்பி அவர்களுக்காக முன்பாக நின்று கர்த்தருக்காக அவன் வைராக்கியம் பாராட்டுகிற பொழுது கர்த்தர் தன்னை ரூபித்து காண்பிக்க வேண்டும் இந்த ஜனத்துக்கு முன்பாக என்று சொல்லி அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர். இந்த கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவர் தான் எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர், அதாவது தேவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம், அவர் மட்டும்தான் தேவன் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. நடந்தது. ஆண்டு வந்த ஜெபத்தை கேட்டு தான் தான் அவர்களுடைய கர்த்தர் என்பதை அந்த நாளிலே அவர் ரூபித்து காண்பித்தார். அநேகர் அந்நிய தெய்வத்தை விட்டு தைரியமாக கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினதை நீங்கள் அந்த சம்பவத்திலே வாசிக்க முடியும். என்ன சொல்லுகிறேன்? இந்த ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் உண்டு என்று சொன்னால் அது கர்த்தர். அந்த கர்த்தரை நீங்கள் அறிகிறீர்கள் என்று சொன்னால் தேவனை அறிகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறதான கர்த்தர் இருக்கிறார் பாத்தீங்களா, அவர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக நின்று கொண்டு பேசுகிறார். அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தராக ஜெபத்தை கேட்கிறவர் அவர்தான், அந்த ஜெபத்திற்கான பதிலை கொடுக்கிறவரும் அவர்தான், அவருடைய நாமத்தினாலே தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொடுக்கிறதான காரியம். யோசித்து பாருங்க. அப்ப எலியா அந்த இடத்துல ஜெபம் பண்றான், கர்த்தாவே நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறீர் என்பதையும் இந்த ஜனங்கள் கேட்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் பேசுகிறதை ஜெபிக்கிறதை பாக்குறீங்க. மோசே ஜெபம் பண்றான், ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி ஜெபிக்கிறதை நீங்க வாசிக்கிறீங்க. இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், ஜெபத்தை வேறொருவர் கேட்பதல்ல, ஜெபம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் ஏறெடுக்கப்பட வேண்டும். ஜெபம் தேவனிடத்துல தான் ஏறெடுக்கப்பட வேண்டும். அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் யார் என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னார், என் நாமத்தினாலே கேட்பீர்கள், நான் உங்களுக்கு அதை செய்வேன் என்று சொல்லுகிறார் என்றால் ஜெபத்தை கேட்கிறவர் ஒருவர் தான். அவர் யார் என்று சொன்னார், தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கிறதான அறிவு நமக்கு வேண்டும். என்ன சொல்ல வருகிறேன்? ஜெபத்தை கேட்கிறவரும் இருதயத்தை திருப்ப வல்லமை உடையவருமாய் இருக்கிற கர்த்தரே தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது.